வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வந்தவாசி அருகே பாதிரி கிராமத்தை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு. கருப்பு கொடிகளுடன் ஊர்வலமாக சென்று கிராம மக்கள் போராட்டம். தூத்துக்குடி அருகே ஓராண்டுக்கு முன்பு பெய்த கனமழையால் சேதமடைந்த சாலை. குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையால் அதிகரிக்கும் விபத்துகள். சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் நடைபாதை ஆக்கிரமிப்புகள் அகற்றம். வியாபாரிகளின் எதிர்ப்பையும் மீறி பொருட்களை அள்ளி சென்ற மாநகராட்சி அதிகாரிகள். கம்பம் அருகே சண்முகா நதி அணையில் இருந்து பாசனத்திற்கு நீர் திறப்பு. 1640 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என தகவல். சங்கரன் கோவிலில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவரும் தினசரி நாளங்காடி வளாகம். கட்டி முடிக்கப்பட்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு வராதது குறித்து விளக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். வந்தவாசி அருகே பாதிரி கிராமத்தை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிரி, செம்பூர், அம்மையப்பட்டு, சென்னாவரம், கீழ் சாத்தமங்கலம் ஆகிய 5 கிராமங்களை வந்தவாசி நகராட்சியுடன் இணைக்க முடிவு செய்யப்பட்டது. நகராட்சியுடன் இணைவதால் சொத்து வரி மற்றும் வீட்டு வரி உயர வாய்ப்பு உள்ளதாக கூறி பாதிரி கிராம மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் எந்தவித கருத்து கேட்பு கூட்டமும் நடத்தப்படாமல் அதிகாரிகள் கிராமங்களை நகராட்சியுடன் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து பாதிரி கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடிகளுடன் ஊர்வலமாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். நம்மளோட கோரிக்கையை கேட்டுட்டு ஊராட்சி வேண்டும், நகராட்சி வேண்டும். வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகம், நகராட்சி அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் கிராம மக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் சேர முடியாத நிலை ஏற்படும் என்பதால் நகராட்சியுடன் இணைக்கும் முடிவை கைவிடுமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வந்தவாசி ஊராட்சியில இருக்கு. எங்களுக்கு போதுமான வசதி கிடையாது. நாங்க 100 நாள் வேலையில தான் இருந்து பயன்படுத்தின்னு இருக்கோம். விவசாயமும் அதிகம் இது கிடையாது. எங்களுக்கு ரொம்ப மவுசு குறைஞ்சு போச்சு. ஆனா எங்களுக்கு 100 நாள் வேலை வேணும். எங்களுக்கு இது போல இதுல எதுவுமே சேர்க்க கூடாது. வந்தவாசி இதுல நகராட்சியில சேர்க்க கூடாது. எங்களுக்கு நகராட்சியில சேர்க்க கூடாது. எங்களுக்கு உண்டான வசதிகளை கொடுத்துட்டு நீங்க எது வேணாலும் பண்ணுங்க. பஸ் வசதியில இருந்து எதுவுமே கிடையாது. எங்களுக்கு விவசாயம் தான் தொழில். 100 வேலை தான் எங்களுக்கு பழப்பு. எங்க வீட்டு பசங்க எல்லாம் கவர்மெண்ட் வேலை இல்ல, எல்லாம் விவசாயம் தான் செய்யறோம். இதை கொண்டு நாங்க போய்க்கிறோம். எதுக்கு நீங்க நகராட்சியில சேர்க்கறீங்க? நாங்க நகராட்சியில சேர மாட்டோம். கைனி வேலி குறுக்குது, ஏரியும் குறுக்குது. இதை தள்ளி எதுக்கு எங்க நகராட்சியில சேர்க்கறீங்க? நாங்க வசதி செய்ய இல்லாத இடத்துல இருக்கிறோம். எங்களுக்கு என்ன நீங்க வசதியா செய்தி கொடுப்பீங்க? நாங்க கையை கொண்டு பழைக்கிறோம். என்ன எங்களுக்கு நகராட்சி வேணாம். தூத்துக்குடி அருகே கனமழையால் சேதமடைந்த சாலை ஓராண்டுக்கு மேலாகியும் சீரமைக்கப்படாததால் விபத்துகள் அதிகரிப்பதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பரில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத கனமழை பெய்தது. அப்போது தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பல்வேறு முக்கிய சாலைகள் அடித்து செல்லப்பட்டன. அதேபோல் தூத்துக்குடியில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையும் வேப்பலோடை அருகே சேதமடைந்தது. ஓராண்டுக்கு மேலாகியும் அந்த சாலை சீரமைக்கப்படவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். கடந்த முறை பெய்த தூத்துக்குடியினுடைய பெரும் மழையில் இந்த குளத்தூர் தென்பகுதியில் குளத்தூர் தெற்கு கண்மாய் இந்த சாலையில் ஒரு 150 மீட்ரு இந்த ரோடு தனியாக அப்படி துண்டிக்கப்பட்டு விட்டது. துண்டிக்கப்பட்ட பின்பு இந்த சாலையை
அந்த மலையிலிருந்து மக்கள் கடந்து செல்ல முடியாமல் இருந்ததுனால தற்காலிகமாக இந்த சாலையை மண் போட்டு நிரப்புனாங்க. ஆனால் அந்த பணி ஓராண்டு முடிந்து விட்டது. இப்போதும் அடுத்து பருவமழை தூத்துக்குடியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஈசிஆர் சாலையில் இந்த ஒரு வேலை கூட செய்யப்படாமல் மிகவும் மோசமாக இருக்கிறது. தினந்தோறும் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. எனவே வேப்பலோடை அருகே உள்ள சாலையை சீரமைத்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதில் நிறையா ஏன் கண்படையே போன வாரம் கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு பையன் இதில் விழுந்து எந்திரிச்சிட்டு போனான். பைக்கிலேருந்து கீழே விழுந்துட்டாப்புல. ரோடு மோசமாக இருக்கிறவள வர்ற வாகனங்களுக்கு அடிக்கடி விபத்து ஏற்படுது. மறுபடி நைட்டு வந்து கண்ணு தெரியாமல் நிறைய பேர் பள்ளத்துக்குள்ளே பெரிய லாரிலாம் வந்துட்டு அடுத்த வண்டிக்காரங்க கூட சண்டை போட்டுட்டு கிடக்காங்க. அப்படிலாம் நிறையா சம்பவங்கள் பார்த்துருக்கேன். சீக்கிரம் இதை சீரமைச்சா கரெக்டாக இருக்கும். மற்றபடி நாங்கள் இங்கே வர்ற அதிகாரிகிட்டலாம் கேட்டால் ரோடு சாங்ஷன் ஆகிட்டு இன்னொரு 3 மாதத்தில் போட்டுருவோம் இந்த மாதிரியே தான் சொல்கிறாங்க. ஒரு தட்டி கழிச்சிட்டே வராங்க. சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் நடைபாதைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த பொருட்களை மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர். சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து புறநகர் பகுதிகளுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பேருந்து நிலைய வளாகத்தில் செயல்படும் கடைகளின் உரிமையாளர்கள் நடைபாதைகளை ஆக்கிரமித்து பொருட்களை வைத்திருந்தனர். இது தொடர்பாக புகார்கள் குவிந்ததால் மாநகராட்சி அதிகாரிகள் பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது வியாபாரிகள் சிலர் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தனர். வியாபாரிகளின் எதிர்ப்பையும் மீறி நடைபாதையில் வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர், ஃப்ரிட்ஜ், வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட பொருட்கள் அகற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சேலம் மாநகராட்சி ஆணையர் ரஞ்சித் சிங், விதிகளை மீறி ஆக்கிரமிப்பு செய்யும் கடைகளின் அனுமதி ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்தார். நமக்கு வந்திருக்க அரௌண்ட் 150 வந்தால் நம்ம கடைக்கு அனுமதி கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே இருக்கிற சில பேர் இந்த மாதிரி ஒரு கடைக்கு அனுமதி வாங்கிட்டு 2 கடை பிரிச்சுட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வச்சுருக்காங்க, அந்த பக்கம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சாமானெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளாக சீஸ் பண்ணியிருக்கிறோம். இனிமேல் அவங்களுக்கு ஒரு ஃபார்மல் நோட்டீஸ் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த அளவுக்கு முன்னாடி வச்சுட்டிங்கன்னா, என்கரேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கடை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதை லைசன்ஸை கேன்சல் பண்ண ஃப்யூச்சரில் கொடுக்க மாட்டோம். ராணிப்பேட்டையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை நிறைவு செய்ய கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சின்னாக்கைனூர் அரக்கோணம் சாலை இடையே கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க திட்டமிடப்பட்டது. பணிகள் தொடங்கிய 3 மாதங்களிலேயே சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் ஆபத்தான முறையில் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்லும் நிலை தொடர்கிறது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி சின்னாக்கைனூர் கிராம மக்கள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தண்டவாளத்தை கடந்து செல்வதால் தங்களது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும், அவசர சிகிச்சைக்கு கூட உரிய நேரத்தில் செல்ல முடியவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சின்னக்கைனூர் கிராமத்தில் இருந்தோம். எங்க ஊர்ல மக்கள் பயன்பாட்டுக்காக கடந்த 2.5 வருடத்துக்கு முன்னாடி ரயில்வே சபை பாலம் தோன்றன்னு சொல்லி பணியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா பணியை தொடர்ந்து 3 மாசம் தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பணி தொடரவே இல்லை. 2.5 வருஷ காலமா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். யார்கிட்டே போயிட்டு மனு கொடுத்து பார்த்தோம். தாசில்தார் கிட்ட, ஆர்டிஓல, கலெக்டர் கிட்ட எல்லாமே கொடுத்து பார்த்தோம். யாரும் எந்த நடவடிக்கை இல்லை. இப்ப நேரடியா நாங்க மாவட்ட ஆட்சியை சந்திச்சு மனு கொடுத்துருக்கோம். விரைவா நடவடிக்கை எடுக்கணும், அந்த பணியை தொடங்கணும்னு சொல்லி நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். அப்படி இல்லையா மாற்றுப்பாதை பண்ணி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். கம்பம் அருகே உள்ள சண்முகா நதி அணையில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி அருகே 52.5 அடி கொள்ளளவு கொண்ட சண்முகா நதி அணை அமைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சண்முகா நதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது.
அணையின் நீர்மட்டமும் முழு கொள்ளளவை எட்டியதால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்குமாறு ஓடைப்பட்டி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து நேற்று சண்முகா நதி அணையில் இருந்து வினாடிக்கு 14 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனை கம்பம் எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் திறந்து வைத்து தண்ணீருக்கு மலர் தூவி வழியனுப்பி வைத்தார். சண்முகா நதி அணையில் இருந்து 50 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதால் 1640 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரத்தில் இடுகாடு வசதி செய்து தரக்கோரி பொதுமக்கள் இறந்தவரின் உடலை சாலையின் நடுவே வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பனங்குப்பம் பகுதி காலனியில் பல தலைமுறைகளாக இடுகாடு இல்லை. இடுகாடு அமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அரசு அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கோலியனூரை சேர்ந்த 75 வயது முதியவரான கருணாநிதி என்பவர் வயது முதிர்வு காரணமாக காலமானார். தாரை தப்பட்டைகளுடன் அவரது உடலை எடுத்து வந்து அப்பகுதி மக்கள் விழுப்புரம் புதுவை தேசிய நெடுஞ்சாலையில் வைத்து திடீர் மறியலில் ஈடுபட்டனர். மறியல் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு உடலை எடுத்து சென்றனர். பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்ட போலீஸ் அக்கா திட்டம் நாமக்கல்லிலும் தொடங்கப்பட்டுள்ளது. கோவை மாநகர காவல்துறை சார்பில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட போலீஸ் அக்கா திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இத்திட்டம் தற்போது நாமக்கல் மாவட்டத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது. திருச்செங்கோட்டில் உள்ள தனியார் கல்வி நிறுவன வளாகத்தில் போலீஸ் அக்கா திட்டத்திற்கான தொடக்க விழா நடைபெற்றது. இதில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா, மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு ஏற்படும் கவனச்சிதறல்கள், பாலியல் தொல்லை மற்றும் அச்சுறுத்தல்கள் குறித்து போலீஸ் அக்கா திட்டத்தில் புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ஒரு காலேஜ்க்கு இல்லை ஸ்கூல்ஸ்க்குன்னு ஒரு போலீஸை வந்து அவங்க வந்து நியமிச்சிருப்பாங்க. அவங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயும் யார்கிட்ட இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா அது யார்கிட்ட சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போது ஒரு போலீஸே வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னும் போது நாங்கள் ரொம்பவே பாதுகாப்பாக உணர்வோம். அந்த சுச்சுவேஷனில் வீக்லி வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸாகவே ஆயிடுறாங்க. ஸோ எங்களால் வீட்டில் சொல்ல முடியாத, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை கூட நாங்கள் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். சிவகங்கை அருகே அரசு பள்ளியில் பல வருடங்களாக கழிவறை சுத்தம் செய்யப்படாமல் உள்ளதால் மாணவர்களுக்கு நோய் தொற்று பரவும் சூழல் உருவாகியுள்ளது. சிங்கம்புணரி தாலுகாவிற்கு உட்பட்ட உலகம்பட்டி பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் உள்ள கழிவறைகள் பல வருடங்களாக பராமரிக்கப்படாமல் பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுகிறது. இதனால் காலை முதல் மாலை வரை மாணவர்கள் உடல் உபாதைகளை கழிக்க முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மாணவர்களின் நலன் கருதி கழிப்பறைகளை முறையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே கொட்டப்பட்டுள்ள கற்களை அகற்றுமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூரை அடுத்து சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மற்றும் அரக்கோணம் கூட்டு சாலையில் அடையாளம் தெரியாத வாகனம் கற்கள் கொட்டி சென்றதாக கூறப்படுகிறது. சாலையில் கற்கள் மலை போல் குவிந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் அச்சத்துடன் அந்த பகுதியை கடந்து செல்கின்றனர்.
மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் பிரிவு முறையாக இயங்காததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் 2 கோடி ரூபாய் செலவில் சிடி ஸ்கேன் பிரிவு அமைக்கப்பட்டது. இருப்பினும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை காரணமாக சிடி ஸ்கேன் பிரிவு அடிக்கடி மூடப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் அதிக கட்டணம் செலுத்தி தனியார் மையங்களுக்கு சென்று ஸ்கேன் எடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக அரசு வந்து 2 கோடி ரூபாய்க்கு மேலே போட்டு சிடி ஸ்கேன் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சிடி ஸ்கேன் சென்டர் ஆவுன லீவ் விட்டுறாங்க. அது எப்படி எதுக்கு லீவ் விட்றாங்க, என்னதுக்கு லீவ் விட்றாங்கன்னு காரணமில்லை இன்று விடுமுறைன்னு மாத்திரம் போர்டை வச்சுட்டு போயிடுறாங்க. என்ன காரணம்னு புரியல. அப்போ வந்து திடீர்னு சுற்றுலாத்தலம் ஏகப்பட்ட விபத்து ஏதோ ஒன்று ஆச்சுன்னா எப்படி சிடி ஸ்கேன் எடுக்கிறது, எப்படி உயிரை காப்பாற்றுறது? இது வந்து கண்டிக்கத்தக்கது. பொதுமக்கள் ரொம்ப அவதிக்கு உள்ளாகிறாங்க. இந்த விஷயத்தை வந்து உடனடியாக அரசு வந்து தலையிட்டு சிடி ஸ்கேன் 24/7 எப்போவுமே இயங்குற மாதிரி செய்யணும். இதுதான் வந்து பொதுமக்களுடைய தாழ்மையான கருத்து. சூளகிரியில் கடந்த 3 மாதங்களில் திருநாய்கள் கடித்து 367 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சூளகிரியில் உள்ள சாலைகள், பள்ளிகள் உள்ளிட்ட இடங்களில் திருநாய்கள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிகின்றன. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த பீதியடைந்துள்ளனர். அதிகரித்து வரும் திருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சூளகிரி ஊராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.